ஹலோ கைஸ், ஹாஸ்டேவ்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் டே 1 நிறைவடைஞ்சிருக்கு. டே 1 முடிவில் எந்த டீம் வந்து அப்பர் ஹேண்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு டீமுமே வந்து 50-50 சம்மில் தான் இருக்குது. நீங்கள் சொல்லலாம் ஆஸ்திரேலியா நீ வந்து செம்மையாக பவுலிங் போட்டு சவுத் ஆஃப்ரிக்கா கதற விட்டுருக்காங்க, நாளைக்கெல்லாம் முதல் செஷன்லேயே முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்னமோ வந்து பவுமா ஏதோ பண்ண போகிறாரு டே 2ல் அப்படின்னு தோணுது. பவுமா செஞ்சுரி அடிக்கும் வாய்ப்பு இருக்குது. பவுமா டேவாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிலீவ் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த வாட்டி சோக் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போமே டே 2ல் என்ன பண்ணுறாங்கன்னு. டே 1 பொறுத்த வரைக்கும் ரபாடா பவுலிங்கில் வந்து செம்மையாக பண்ணார். ரபாடா யான்சன் இவங்க ரெண்டு பேரும் செம்மையாக பண்ணாங்க. இன்னொரு சைடு ஆஸ்திரேலியாவில் பேட்டிங் ஸ்மித்தும் வெப்ஸ்டரும் செம்மையாக இருந்தார்ப்பா. வெப்ஸ்டரு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டுன்னு சொல்லலாம். வெப்ஸ்டர் பேட்டிங் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடு சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து சொதப்பல், ஒரு தடுமாற்றம், ஒரு கதக்களி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். பவுமாவும் வந்து தடவிட்டு தான் இருக்காப்புல. ஆனால் நாளைக்கு சம்பவம் பண்ண போகிறேன். டே 2ல் சம்பவம் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். பெடிங்கம் வந்து ஃபைனலாக வந்து 2 4 அடித்து ஒரு 30 முடிய வேண்டியது ஒரு 40 வரைக்கும் கொண்டு போனார். அது ஒரு நல்ல விஷயந்தான். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். டே 2ல் வந்து பவுமா சம்பவம் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பவுமா சம்பவம் பண்ணலன்னா என்கிட்ட வந்து கேளுங்க, என்னடா சம்பவம் பண்ணலையே அப்படின்னு. ஓகே.